ஆண்டின் பொதுக்காலம் 19வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 18 அருள்வாக்குகள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 14 வரை. இன்றைய நற்செய்தியில் இறையாட்சியில் பெரியவர் யார் என்று கேட்கிறார்கள் இயேசுவிடம். இயேசு இறையாட்சியின் உதாரணத்திற்கு எடுப்பதெல்லாம் எளிமையானதும் அதே சமயத்தில் வலிமையானதுமான உதாரணத்தையே. கடுகு என்று கூறுவார் ஒரு இடத்தில் இறையாட்சியை பற்றி கூறும்போது. இங்கே இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து, இந்த சிறு பிள்ளையைப் போல மாறாவிட்டால் இறையாட்சிக்குள் நுழைய முடியாது என்று கூறுகிறார். யார் பெரியவர் என்ற கேள்விக்கு தன்னை ஒருபோதும் பெரியவர் என்றோ சிறியவர் என்றோ நினைத்தே பார்க்காத சிறு குழந்தையின் உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். வில்லியம் பார்க்லே இந்த நற்செய்தியை பற்றி தனது விளக்க உரையில் கூறுகின்ற போது, இன்று மனிதர்கள் எதை இலக்காக வைத்து பயணிக்கிறார்கள்? தங்கள் தனிப்பட்ட பேராவலை நிறைவேற்ற, அதிகாரத்தை கைப்பற்ற, தனிப்பட்ட கௌரவத்தை அனுபவிக்க, தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள அலைகிறார்கள். இது இறையாட்சி நேர்மாறான நோக்கமாகும். இறையாட்சியின் குடிமகனாக எப்போது மாறுவோம் என்றால், எப்போது சுயநலத்தை மறக்கிறோமோ, தன்னலத்தை குழி தோண்டி புதைக்கிறோமோ, அதிகாரத்தை நாடாமல் எப்போது பணிவிடை வாழ்வு வாழ்கின்றோமோ, அப்போது இறையாட்சியின் குடிமக்களாக நாம் மாற முடியும். ஒரு மனிதன் தன்னை உலகில் மிக முக்கியமானவனாக கருதும் வரை அவன் இறையாட்சிக்கு புறமுதுகு காட்டி ஓடுகிறான். நாம் இறையாட்சியில் பெரியவராக இருக்க வேண்டுமென்றால் சிறியவர்களிடம் இந்த ஒரே ஒரு பண்பை, பல பண்புகள் இருக்கின்றன, ஆனால் இந்த ஒரே ஒரு பண்பை நாம் கசடர கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, சிறு பிள்ளைகளை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். நாம் இன்று முகநூலில் பலரை பின்பற்றுகிறோம், கதாநாயகிகளை பின்பற்றுகிறோம். இயேசு கூறுகிறார், நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய கதாநாயகர்கள் குழந்தைகளே. அவர்களை பின்பற்றி வாழ பல அழகான பண்புகள் இருக்கின்றன என்று கூறுகிறார். எல்லாவற்றையும் ஆச்சரியத்தோடு பார்ப்பவர்கள் குழந்தைகள். மன்னித்து மறக்கும் வல்லமையை கொண்டிருப்பவர்கள் குழந்தைகள். வில்லியம் பார்க்லே அவர்களின் கூற்றுப்படி குழந்தைகளிடம் இந்த 3 சிறந்த குணங்கள் உள்ளன. அவைதான் இறையாட்சியின் அடையாளங்கள் என்று கூறுகிறார். 1, சிறு பிள்ளையின் பணிவு. எந்த குழந்தையும் தன்னை முன்னோக்கி தள்ளிக்கொண்டு முக்கியத்துவத்தை பெற வேண்டும் என்று விரும்புவதில்லை. மாறாக திரைக்கு முன் வராமல் பின்னணியிலிருந்து மறைந்து போகவே விரும்புகிறார்கள். குழந்தைகள் வளர வளரத்தான் அவர்களிடம் இருந்த இந்த இயல்பான பணிவு சிறிது சிறிதாக மறைய ஆரம்பிக்கிறது. 2, சிறு பிள்ளைகளின் சார்புத்தன்மை. சிறு பிள்ளைகள் அடுத்தவரை சார்ந்து வாழ்வது என்பது இயல்பான ஒன்று. சிறு பிள்ளையால் வாழ்க்கையை தனியாக எதிர்கொள்ள முடியாது. சிறு பிள்ளைகள் தங்களை அன்பு செய்பவர்களையும் தங்கள் மீது அக்கறை செலுத்துபவர்களையும் சார்ந்து வாழ்கிறார்கள். அவர்களைப் போலவே நம்மை கரிசனையோடு அன்பு செய்யும் கடவுளை சார்ந்தே நாம் இருக்கிறோம் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கைக்கு புது பலமும் நிம்மதியும் கிடைக்கும். 3, சிறு பிள்ளையின் பற்றுறுதி. பிறரை சார்ந்து வாழும் இயல்பு தன்னிலேயே குழந்தைகளிடம் இருப்பதால் அவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் பெற்றோர் மேல் பற்றுறுதி வைக்கிறார்கள். உணவை பற்றி கவலைப்படுவதில்லை, உடையை பற்றி கவலைப்படுவதில்லை, வீட்டை பராமரிப்பதை பற்றி கவலைப்படுவதில்லை, எங்கே போக வேண்டும் எங்கே வர வேண்டும் என்று அவர்கள் கவலைப்படுவதில்லை. மாறாக தங்களுடைய பெற்றோர்கள் மேல் அவர்கள் சார்ந்திருந்து பற்றுறுதியோடு அவர்களை நம்புகிறார்கள். எனவே இந்த 3 பண்பில் பணிவு நம் ஒவ்வொருவருக்கும் இடையே, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் இடையே இருக்க வேண்டிய ஒரு முன்மாதிரியான பண்பு ஆகும். சார்பு நிலை பற்றுறுதி தந்தையாகிய கடவுளை நோக்கிய நமது அணுகுமுறையின் மாதிரியாகும்.
எனவே பணிவு, சார்பு நிலை, பற்றுறுதி கொள்ளுகின்ற குழந்தைகளைப் போல நாம் வாழ்வோம். ஆமீன்.